வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேம் vlog. நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா, இப்போ நாங்கள் ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காமிக்கணும். பாருங்கள், இந்த ரோஸ் எல்லாமே எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு ஃபேமிலி தோட்டம் மாதிரி இருக்கும். ஒரு குட்டி தோட்டம் தான். அங்கே எல்லாமே விளைஞ்சது சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, பன்னீர் ரோஸு. ஸோ அங்கே எல்லாமே இது பறிச்சுட்டு வந்தது. இந்த ஃபேமிலி வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அப்படியே அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்படியே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே ஜாலியாக வரலாம். பை பை. A few moments later. ஸோ ஹலோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ பக்கத்தில் வந்தாச்சு. என் ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு சொன்னேன்ல, அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு, போயிட்டுருக்கோம். இப்போது நான் சொன்னேன்ல, அந்த எங்கள் தாத்தா வீட்டு தோட்டத்தில் வந்து அங்கே பூவெல்லாம் விளைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாருமே தலையிலலாம் அந்த பூவை வச்சுட்டு அப்படியே பன்னீர் ரோஸ் வாசம் சூப்பராக இருக்குது. ஏன்னா அது என்னோடய ஃபேவரட் ரோஸு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது, நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அடுத்த வீடியோவில் ஏதோ வரும்போது நான் உங்களுக்கு அந்த தோட்டத்தை கண்டிப்பாக காமிக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக செடி, ஃபுல்லாக மரம், எல்லா மரமுமே இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் அது வந்து ஒரு வீட்டு தோட்டம், ஓகேவா? வீட்டிலே ஒரு வீடு இருக்கும், குட்டியாக இடம் வச்சு அங்கேயே நிறைய செடி வளர்த்துறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சராக சூப்பராக இருக்கும் அந்த இடமே. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து அதே ஒரு வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஃபுல்லாத்தையும் என்னென்ன மரம்னு சொல்லி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது ரோடு. எல்லாம் ரெடியாகி காரில் யார் இடம் இல்லையோ எல்லாத்தையும் ஒரு ஆள் எல்லாம் ரெடியாகி இங்கே பாருங்கள். பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. மண்டை மேலே ஒத்த ரோசா, ரெண்டு ரோசா. சரி விடுங்க. எல்லாம் இப்போ ஜாலியாக போயிட்டுருக்கோம். காரில் இடம் இல்லைன்னா கூட மடியிலலாம் உட்கார வச்சுட்டு போயிட்டுருக்கோம். இன்னொரு 2 பேர் வந்து இன்னும் 4 பேர் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்னால நாங்கள்லாம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். சரி, ஏதாவது சொல்கிறீங்களா? சொல்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மடியில் உட்காந்துருக்கோம். ரொம்ப வெயிட்டாக சுச்சா. சரி விடுங்க, யாரையும் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கூப்பிட்டு வந்திருக்கோம். ஓ சரி, பார்ப்போம். மம்மி, டேடி, மாமா, அத்தை, பாப்பா எல்லாரும் பின்னாடி வராங்க. பாப்பா காலையில் எழுந்திரிச்சு ஒரே ஆளுங்க. நானும் காரில் வரேன். ஏற்கனவே இவர் மடியில் உட்காந்துருக்காரு. அவளையும் கூப்பிட்டு வந்து எங்கே உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க அம்மா அப்பாவோட வருவா. சரி, அவள் வரட்டும். அவள் சிவலே செம அழிக. அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரில. எடுத்துகிட்டு வரணும் அவளை பிடிச்சி. அதனால தான் அந்த ஆள் மிஸ்ஸிங். அதுக்கு பதிலாக எங்கள் மம்மி, அப்புறம் பார்த்திங்கன்னா என் தம்பி, அப்புறம் இந்த மேடம் வந்து ரெகுலர் கஸ்டமர். சரி, நம்ம அப்படியே போகலாம். அங்கே ரீச் ஆகிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த பிளேஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம அங்கே போய் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ கார் பார்க், அவங்க வீடு அந்த சைடு இருக்குது ஆக்சுவலி. இப்போ நம்ம கார் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடி அங்கே போகிறாங்க பார்த்தீங்களா பாட்டி, அதுக்குள்ளே போனால் தான் அங்கே வீடு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிழல் கண்டுபிடிச்சி இவ்வளோ நாளாக நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இந்த ஆலமரம் நைட் நேரத்தில் தான் மோஸ்ட்லி வருவோம். இந்த ஆலமரத்தை வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி நோட் பண்ணதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 மரம் இருக்குது. ஒன்று ஆலமரம், இன்னொன்று 2 மரம். என்ன மரம்னு தெரில. ரெண்டுமே ஆலமரம் தான், அதோட இது கிளை. ஓ அப்படியா, சரி விடு. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எங்கள் எப்போவோ வச்ச ஆலமரம்னு நினைக்கிறேன். நல்லா செம்ம பெரிய மரம். அதனால் கார் ஜம்முன்னு பார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடமே செம்மையாக இருக்குது. பக்கத்தில் கோவில், அங்கேயே பாருங்களேன் அரச மரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. ஃபுல்லாக மரம், ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த சவுண்டுமே இல்லை. இந்த பூச்சி சவுண்டு தான் இருக்குது மோஸ்ட்லி. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி இல்லை, ரோட்டில் எதுவுமே இல்லை. அப்படியே ஜாலியாக இருக்கும். சரி சொல்லுங்கள், எப்படி என்ன எப்படி? சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப பசிக்குது. அதனாலே அவங்க குடுன்னு ஓடிட்டாங்க முன்னாடி. ஒருத்தனால பொறுக்க முடியல, என் தம்பிக்காரனால. அதனால
சரி அப்படியே நாங்கள் போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள் டேங்க் இருக்குது, வீட்டுக்கிட்டே டேங்க்கு, மளிகை கடை, எல்லா வசதியும் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிடலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறது பார்த்தா இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எதுக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கிராமம்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைதியை பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கவே முடியாது. கிராமத்துக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தாலே இந்த மரம் இருக்கிற இடம், செடி இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் மோஸ்ட்லி எல்லா பக்கமும் போகிறது. இந்த குறுக்கு சந்து, முட்டு சந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நாங்கள் அதுக்குள்ளே தான் போவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே தான் வண்டி இருக்காது. ஸோ நல்லா அப்படியே அமைதியாக இருக்கும். நம்ம ஜாலியாக போகலாம். யாரோட இந்த ரோட்டில் டிராஃபிக் அதெல்லாம் எதிரே பார்க்க வேணாம், அப்படியே ஜாலியாக போகலாம். அதனால தான் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கெல்லாமே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறோம். இந்த மரத்துக்கு, இந்த செடிக்கெல்லாம் அவ்வளோ பார்த்ததே இல்லை பிறந்ததுலேருந்து. அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் இது சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறதுனா, நமக்கு எப்போவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் பீஸ்ஃபுல்லாக போய் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போய் சாப்பிட்டோமா, ஒரு இடத்துல அந்த மரத்துக்கு எல்லாம் அப்படியே ஏதாவது பாய் ஏதாவது காரில் ஷீட்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் போட்டு ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸு சாப்பாடு ஏதாவது எடுத்துகிட்டு போனோன்னா போய் சாப்பிட்டோமா, ஏதாவது கோயில் கிராமத்தில் இருக்கிற கோயிலாக பார்த்து போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, அதாவது ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக வண்டி ஓட்டணும். அதுக்கு வேண்டிய மோஸ்ட்லி வருவோம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வர்றதுக்கு வேண்டிய. ஸோ நான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணால் இந்த மாதிரி இடத்துக்கு தான் ட்ராவல் பண்ணுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் போட்டதில். ஸோ இங்கே நாங்கள் வீடியோ எடுக்கிறது பார்த்து சில பேர் ஒரு சில ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கே ஒரு ஷை ஃபீலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லை அதனால. சரி அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே நாங்கள் அப்படியே போகலாம் வாங்க. எதுக்கு பேசிட்டு இன்னும் மாமா அப்புறம் அப்பாலாம் இன்னும் வருவாங்க. அவங்க எப்போ வராங்கன்னு தெரியல. வண்டியில் வந்துட்டுருக்கேங்கிறாங்க, எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு. ஸோ ஃபேம்ஸ், நான் ஒரு விஷயத்த சொல்ல இருக்கேன். இது எங்களோட ராசியான காரணம். ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலேயே இந்த கார் எங்களுக்காக உழைச்சிட்ருக்கு. எவ்வளோதான் அடித்தாலும் இந்த கார் எனக்கு தாங்கும். என்னதான் பண்ணாலும் நீ எவ்வளோதான் வெயிட்டை போடு, நீ என்னதான் உட்கார வை, 10 பேரை கூட உட்கார வை, நான் தாங்குவேன்னு சொல்லிட்டு இந்த கார் ஓட்டும். அதனாலே எங்களுக்கு இந்த காரை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் விட மாட்டோம். என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு இந்த கார் தான் ஸ்பெஷல். எந்த கார் எடுத்துகிட்டு போனாலும் எங்களுக்கு இந்த கார் மாதிரி வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் அடித்தாலும் தாங்கும், என்னதான் இது பண்ணாலும் இழுத்துட்டு போகும். எல்லாரும் மைலேஜ் இந்த கார் மைலேஜ் 20. ஸோ 20 மைலேஜ். ஆமாம், எனக்கு அந்த மைலேஜ் பற்றி தெரியாது, சாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரோட பேர் ப்ளூபி. நாங்கள் அதை வச்சு அது நாங்கள் தான் கண்டுபிடிச்ச பேர் ப்ளூபி. சரி பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களே கண்டுபிடிச்ச பேர், அது மாமா வச்ச பேர் புலிகிரா. சரி விடுங்க, யாரோ வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த கார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உண்மையாக தெரியல எப்படி பெரிய கார்லாம் வச்சுருப்பாங்க மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. மாதத்துக்கு ஒரு டைம் அதை உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெளியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சர்வீஸ் விட்டு அதை மாற்றி இன்ஜின் ஆயில் மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. யூஸ்வலாக கார் வாஷ் பண்ண நானும் மாமாவும் தான் அதிகமாக போவோம். அப்போ தான் யோசித்தேன், ஒர்க் ஷெட்யூலில் காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு எப்படி அந்த டைமே கிடைக்காது எங்களுக்கு. சண்டேலாம் ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்போம், அந்த டைமும் ரெஸ்ட் எடுக்காமல் போய் காரை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஓடுவோம். எப்படி தான் பெரிய காரில் நிறைய கார் வச்சுருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, கார் மெயின்டெனன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கார் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ். இத்தனைக்கும் நாங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். ரொம்பலாம் மெயின்டைன் நம்ம பண்ணுறதில்ல. நம்மளோட பார்த்தாலே தெரியுது நம்மளோட சுத்தம் பண்ணிருப்போம். பட் இருந்தாலும் அது அழுக்க ஆயிரத்தான் சரி. பழைய வண்டி இல்லையா, இதோட வயசு 2006 மாடல். இது 2006 மாடலு, மாருதி 800 MP5 வண்டி. பெயிண்டெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெயிண்டெல்லாம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்ஜின் செமையாக இருக்கும், ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ பேர் வந்தோம்? 6 பேர் வந்தோம். எங்கள் மம்மி மொத்தம் 6 பேர். மொத்தம் 6 பேர் வந்திருக்கோம். 6 பேர் இழுத்துட்டு வந்திருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் 6 பேர் எல்லாம், இப்போ ஒரு 6 பேர், முன்னாடிலாம் 7 பேர் உட்காருவோம். இன்னொருத்தி அந்த குட்டிச்சாத்தார் குட்டிச்சாத்தர்னு சொல்லாத. நம்ம ஃபேமிலியில் நம்ம சேனலில் அதுக்கு பாப்பாவுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அடிக்க வந்துடுவாங்க பார்த்துக்க. சரி விடுங்க, ஒரு குட்டி பாப்பா, அவளையும் ஃபஸ்ட்டு இழுத்துட்டு போவோம். ஃபஸ்ட்டு 7 பேர் உட்காந்துருந்த வண்டி அது.
சரிங்களா? ஆக்சுவலி வண்டி வாங்கின புதுசில் என்னென்னா என் மாமா வந்து அப்போ ஒர்க் போகல, வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ வண்டி வாங்கின புதுசில் எங்களுக்கும் இது சம்மர் ஹாலிடே ஸ்கூல் போயிட்டு இருந்தப்போ அப்படின்றப்போ டெய்லி வாரமானா 2 டைம் 3 டைம் வெளியே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்கூலு காலேஜு வேலைன்னு வந்ததுக்கப்புறம் தான் பிஸி ஆகிட்டு எங்கேயுமே இப்போ அதிகமாக போகிறதில்ல. வண்டி எடுத்த புதுசில் அந்த 2 மாதம்லாம் நிறையவே ஓட்டினோம். அந்த 2 மாதம் தான் அதிகமாகவே ஓட்டியிருப்போம் வண்டியை. ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி போன இடத்துலையே ஒரு இடம் தான் மிஸ் பண்ணாமல் போனது. ஒரு இடத்துக்கு ஒரு எவ்வளோ டைம், கிட்டத்தட்ட 200 டைம் மேலேயே போயிருக்கோம். 50 டைம் போயிருக்கோம். காரில் 50 டைம் போயிருக்கோம். காரில் ஒரு 50 டைம் போயிருப்போம். கரூர் இருக்குதா 50 டைம் தான். என்னப்பா இப்படி சொல்றீங்க? இல்ல நான் டீடைல் இருக்குல்ல, நம்ம எக்ஸல் ஷீட் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஸ்ப்ரெட் ஷீட் போட்டு எங்கெங்க எப்பப்போ போனோன்னு. ஸோ அதில் வந்து ஒரு 50 டைம்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம்ல, கரூர் வீடியோ வந்து உங்களுக்கு அந்த கோவிலை பற்றி தெரியணும்னா நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கணுன்னா போய் அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். உள்ளே போய் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ப்ளாக்னவே சொல்லலாம். ஸோ அதனால் அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் வந்தீங்கன்னா மைசூர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், ஜூக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ அதனாலலாம் அது வீடியோவில் செம ஃபன்னாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க போகலாம். ரொம்ப நேரம் இங்கே நின்னாச்சு. அங்கே போய் என்னென்ன சொல்ல போகிறாங்க. சரி அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இங்கே வாங்க, இங்கே ஒரு பழசு இருக்குது, இது எடுத்துகிட்டு போ. என்னை விட பழசுக்கு மாமா எடுத்து போச்சு. அவங்க இல்லைன்னா நம்ம காரில் அவ்வளோதான். நீ ஓட்டுவியா? அப்படியே வாங்க இதுக்குள்ள. இங்கே பாருங்க எவ்வளோ செடி. சொன்னேன்னா செடியெல்லாம் கொஞ்சம் இது செடி, இது வந்து மயிலாஞ்சி மரம். சரி ஒழுங்க மருதாணி, கருவேப்பிலை அதெல்லாமே இருக்குது. எனக்கு இந்த செடியை பற்றியெல்லாம் அவ்வளோவா தெரியாது. ஸோ சாரி. ஸோ அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன போட்டிருக்காங்க? பந்தல். பந்தல் போட்டிருக்காங்க. அங்கங்கே தான் வீடு இருக்கும். இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. சரி நாங்கள் போய் கொஞ்சம் அங்கே அட்டனன்ஸாக போட்டு அங்கே பாருங்க பாட்டி அங்கேருந்து பார்க்குறாங்க. போய் பேசிட்டு வரோம். அப்புறமா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ ஓகே பாய். எல்லாம் இருக்காங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனால் பாய். ஸோ ஃபேம்ஸ், நாங்கள் இப்போது இந்த கோவில் காமிச்சோம் இல்லையா, நம்ம காருக்கு ஆப்போசிட் ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது இந்த கோவில் தான். ஸோ இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து சீர் நடக்குது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த சீர் தட்டெல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த தட்டெல்லாம் எடுத்து இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வந்து வச்சு சாமி கும்பிட்றாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம்
அங்கே அவங்களோட ஃபேமிலி அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவெல்லாம் இருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ அதனாலேயே எல்லாருமே இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட வழக்கமும் இவங்களோட வழக்கமும் கொஞ்சம்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா நெருப்பில் அந்த பந்தம் அந்த பிடிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் எங்கள் அதெல்லாம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம். அதெல்லாம் இந்த சீர்லலாம் மோஸ்ட்லி இதை மாதிரிலாம் விற்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டு ஒரு குட்டி சாய் சொல்லிட்டு. ஸோ நம்மளோட எங்கள் பெரியப்பாலாம் வரேன்னு சொன்னாங்கள்ல, அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. எங்கேன்னு தெரியல போல இருக்குது. இப்போ தான் வழி கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் இப்போ பேசுறது கேட்கணும்னு கூட தெரியல, சவுண்டாக இருக்குது. இங்கே பாருங்க, இது ஒரு சூப்பரான பிளேஸ் தான். நல்லாலாம் இருக்குது. விநாயகர் கோவில் இது சொல்லப்போனால் இது ஒரு விநாயகர் கோவில், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க. அவங்களோட வழக்கம் ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க, போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வாங்க திரும்பி வீட்டுக்கே போகலாம். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. மகேந்திரப்பா டாடி ரெடி தொங்க ரெடி 1 2 3. ஏய் என்ன பண்ற? கையால கண்டு இங்க பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஸ்டார்ட் பண்ண கூட தெரியும். ஒரே இடத்துல முறுக்குனா போகாது. என்ன ஓட்டுற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கு. ஏத்திருவியோ? ஒரு ஆள் போயாச்சு, ஒரு ஆள் தொங்கியாச்சு. முடியலப்பா சாமி, எங்க போனான்னு தெரியல. அவ பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். தொங்க 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 தொங்க. ஆளை காணோம், போயிட்டாளோ திருப்புறா. ஏ அப்படியே போயிரு, கோக்கரோ. இந்த மனுஷன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் எங்கெங்க கிளைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு உனக்கான எவ்வளவு ஓடி வந்து இந்த சீனை ரெக்கார்ட் பண்ண பார்க்கற பத்தியா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. டாடி டாடி ஏன் டாடி உனக்கு டாடி
ஏன்டி இந்த கொலை இந்த இந்த இதை பொடி வாங்க. அதெல்லாம் பெருசா இருக்கு. ஏய் இல்லை யார் பண்ற? இதில் விட மாட்டேன். அப்பா யார் முடியல. குதிக்க சொல்லல தங்க சொன்னாங்க. ஸோ இந்த ஆலமரத்தை வச்சு நாங்கள் வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரில. அங்கே மொத்தமாக பண்ணுறோம். அங்கே ஒருத்தி வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு அங்கே நின்றுட்டுருக்கா. எதுக்கு நிற்கிறான்னு தெரியல. ஆமாம் ஸ்டார்ட் ஆகலை, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ எல்லாம் அவளை எதிர்பார்த்து நின்றுருக்காங்க. இங்கே ஒரு மனுஷன் ஆலமரத்தில் தொங்கி டயர்ட் ஆகிட்டாரு. உங்களோட தொங்கின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? தொங்குனீங்களே. ஹலோ ஹூம சார், இங்கே காமிங்க உங்கள் மூச்சிய. அதெல்லாம் பேசியா சாமி? ஆலமரம் ஸ்ட்ரென்த் இல்லையா? ஐயோ அப்பா. இங்கே என்ன ஓட்ட வேண்டி வச்சுட்டாங்க பாரு. அங்கே ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா. தள்ளிட்டு வா சங்கமித்ரா. செமையாக இருக்குது. வந்தது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம ஃபன்னு. உள்ளே போயினா வெயில் தான் கொளுத்திருச்சு. போட்ட மேக்கப் எல்லாம் வலிஞ்சு போச்சு. ஸோ போட்ட மேக்கப் வீணாக போச்சு. ஸோ அதனால் இங்கே பாருங்க வந்தாச்சு. ஏய் டபுள்ஸ் அடிப்பியா? நானும் வரேன். டபுள்ஸ் ஐ எம் கம்மிங். ரெடி நானா சார் என்ன பண்றீங்க? ஸோ இப்போ எல்லோரும் நல்லா தொங்கிட்டு விளாண்டுட்டு இப்போ நல்லா ஃபன்னு சூப்பராக போச்சு. ஆனால் அங்கெல்லாம் கேவலமாக இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ நேரம் வந்து இங்கே தான் உட்காந்துருந்தோம். அங்கே ஃபுல்லாக அப்பா என்ன வெயில். இந்த இடத்துல மோஸ்ட்லி காற்றே அடிக்காது போல இருக்காங்க. காற்றெல்லாம் வரவே இல்லை. இங்கே கொஞ்சம் மரம் இருக்கிறனால காற்று வருது. ஸோ அதனால் இப்போ அப்படியே போய் இப்போ வந்து நாங்கள் வந்து இன்னொரு கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் காட்டுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த கோவில் தான் இது. ஸோ அங்கேயே தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் அந்த கோவில் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கோவில். ஸோ அதனால் நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். சரி கோ கோ கோ. என்னம்மா பண்ணுற? ரொம்ப பேலன்ஸ் பண்ணுறது. ஆக மொத்தம் இவ ஓட்டுறது சரியில்லையா இந்த வண்டி சரியில்லையான்னு எனக்கு தெரியல. வண்டி சரியில்லை. சரி பொண்ணு வந்து நல்லா முன்னேறிட்டா. ஸோ அதனால் டபுள்ஸ்லாம் அடிச்சுட்டு போகிறா டேடியை. ஸோ அப்படியே அவள் கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளோட காஃபி ஸ்பெஷலிஸ்ட் கவிதா அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம வந்து காரில் போகிறோம். ஸோ போயிட்டு அங்கே போய் பார்ப்போம். கோவிலுக்கு போகலாம். சரி பாய் ஃபேம்ஸ். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்னது இது? இது ஒரு மருத்துவ குறிப்புன்னே சொல்லலாம். இந்த ஆலமரத்தில் இந்த மாதிரி ஒரு குச்சி வரும். குச்சியை பறித்து அதை வந்து எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெய் வந்து நாங்கள் கடையில் வந்து தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினா பியூர் தேங்காய் எண்ணெய் வாங்கி நாங்கள் வந்து வீட்டிலே அந்த எண்ணெயை வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த எண்ணெய் உங்களுக்கு அது வீடியோ வேணுமுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த எண்ணெயோட ரெசிபியும் சொல்லுவோம் எப்படி எண்ணெய் தயாரிக்கிறதுன்னு சொல்லி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் வீட்டிலே தயார் பண்ணாலே இதெல்லாம் ரொம்ப கிடைக்காதுன்னு சொல்லி எல்லாம் பறிக்கிற வேலையை பார்த்துருக்கேன். எல்லாம் பறிக்கலாம்.
A few moments later. ஸோ ஹலோ ஃபேம்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது பெரிய சம்பவம்லாம் இல்லை, ஒரு குட்டி சம்பவம் தான். இப்போ நாங்கள் கடலூருக்கு வந்தோம்னு சொன்னோம்ல, நாங்கள் கோவிலுக்கு முடிச்சக்கப்புறம் கோவிலுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வந்தக்கப்புறம் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த வண்டின்னு தெரில. எங்கள் பெரியப்பா வண்டி ஒன்று இருக்குது, ஸோ நம்ம ஒரு கார் ஒன்று இருக்குது, அது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு மொட்டைக்கட்டையாக சொன்னாங்க. நாங்கள் போய் இங்கே பக்கத்தில் அவங்ககிட்ட இங்கே மெக்கானிக் ஷாப் இருக்குல்லாம் கேட்டோம். ஆனால் வந்து நாங்கள் நினச்சோம் இந்த பைக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம கார் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், நாங்கள் ஆலமரத்துக்கு அடியில் நின்ட்டு இந்த காருக்கு ஒன்றுமே ஆகாது, எவ்வளோ அடித்தாலும் தாங்கும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் வேறு பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ அது இங்கே மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம போய் ஒரு மெக்கானிக் கண்டுபிடிக்கிற வேலையில் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படித்தாங்க. ஸோ அதனால நம்மக்கிட்டே ஒரு மெக்கானிக் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டயர் இருக்குது, ஸ்டெப்னி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க கார் டயரை மாற்றிடலாம். ஸ்டெப்னி இருக்கு, டயர் கரோ. ஹலோ ஃபேம்ஸ், நாங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் அங்கே கார் வந்து அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இல்லை, இங்கே ஒருத்தவங்க கேமரா வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது, நல்லா வெயில் வேறு ஓவராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்துச்சு, அங்கே வந்து அருண் ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் வாங்கினோம். அங்கே பார்த்தீங்கன்னா அருணில் வந்து லிட்டில் லவ்னு ஒரு ஃப்ளேவர் நியூவாக இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது, ஹார்ட்டின் ஷேப்பில். ஸோ இவங்க வந்து ஃபன் வீல்னு இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபேம்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இப்போ காரு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டயரே மாற்றியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு மெக்கானிக் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை, எங்கே நின்னாலும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பிஞ்சு போன டயர். இது என்னாச்சுன்னு எனக்கும் தெரில, இங்கெல்லாம் இதாகிடுச்சு, பிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ மாற்றியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து டைம் 1:30 ஆச்சு, மொட்டை வெயிலாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம். ஏன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு, ஒரு வேலையும் இல்லை, வீட்டுக்கு போய் தூங்கலாம். ஓகே சரி மேடம், எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட அந்த விலாகை விட கொஞ்சம் இது பரவாயில்ல தான், டெம்பிள் விலாக் வரும். ஸோ அதனால் வந்து நாம் வந்து இப்போது வீட்டுக்கு போக போகிறோம். இங்கே வந்து நான் பேச பின்னாடி ஒரு ஆள் மாண்டையாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வேறு ஒன்று இல்லை. சரி, பாய் 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 பாய்.